இந்த வீடியோவில் டீப் சீக்கையும் சேட் ஜிபிடியும் ரியலாக லைவ் யூஸ் கேஸில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறது மூலமாக, கம்ப்ளெக்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக உண்மையாகவே எது பெட்டர், ஏன் எல்லாருமே டீப் சீக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அது பெட்டர், இல்லை அது கண்டிப்பாக வெறும் பேச்சு மட்டும்தான் நடக்குதா, இல்லை ஆக்சுவல் ஆன்சர்ஸ் இல்லை அதில் குவாலிட்டி எதுவுமே இல்லையான்னு தெரிஞ்சுக்கொள்ள ரியலாக நாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்திருக்கிறது டிஃபிகல்ட் மேத் கொஷன். இது நான் மேத் எக்ஸ்பர்ட் எதுவுமே இல்லை, டிரெக்டாக கூகுளில் மேத் ஹார்டஸ்ட் கொஷன் எடுத்ததில் இந்த வெப்சைட் நான் கண்டுபிடிச்சேன். இதுக்குள்ளே போனால் ஈஸியாக கொஷன்ஸும் இருந்துச்சு, ஆன்சர்ஸும் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிக்க ஈஸியாக பண்ணலான்னு இதை நான் சூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த கொஷனை செலக்ட் பண்ணுறேன். இது ஒரு ஃபுல் இன்டெப்த் கம்ப்ளெக்ஸ் கொஷன் கொடுக்குது. ஸோ அதை காப்பி பண்ணி இதுலேயும் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் கொண்டு சேட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா சர்ச் இதை எடுத்துகிட்டு ரீசன், இது தான் ரீசனிங் மோட். அப்போ ரீசன் செலக்ட் ஆனதுக்கு காமிக்கிறது தான் இந்த கலர் மாறுறது. அதை செலக்ட் பண்ணிட்டேன். டீப் சீக்கில் டீப் திங்கில் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இப்போ கொடுத்தது இந்த கொஷன்னா ஆன்சர் ப்ரொசீஜர் கொடுத்து டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டி கரெக்டான ஆன்சர்னு நாங்கள் பார்க்கணும். சேட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். ஏன் டீப் சீக் பார்த்தீங்கன்னா இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வெறும் 2 செகண்ட்ஸுக்கு தான் திங்க் பண்ணிச்சு. திங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ இதையும் ஃபாலோ பண்ணி கீழே பார்த்து டி கரெக்டாக ஆன்சரை கொடுத்துட்டு. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட். ஆனால் டீப் சீக்கிட்ட பெரிய பெரிய ப்ராப்ளம், அது எவ்வளோ கிரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சர்வர் பிஸிங்கிறது அவங்களால அந்த லோடு அவங்களால கோப் அப் பண்ணவே முடியலை. இதனால் திரும்ப திரும்ப இதே எரர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வரும். நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது 3 ட்ரை எடுத்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ திங்க் பண்ணுது அவங்க அந்த சர்வர் பிஸியாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டினா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாமல் போகலாம். என்ன நடக்குதுன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க $20 ப்ளஸ் மந்த் பிளானை. அதனால் எல்லா டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், யூசர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுற நேரம் அவங்கள டிமாண்டை இன்னுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது வெறும் இவ்வளோ தான் எங்களுக்கு ரீசனிங் கொடுத்துச்சு. டீப் சீக் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹியூமன் இந்த ப்ராப்ளமை கொடுத்தா எப்படி திங்க் பண்ணணுங்கிறதோ அதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஐ நீட் டு ஃபிகர் அவுட் திஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன ரீகால் பண்ணுறதா இருக்கட்டும், கொஷனாக இருக்கட்டும், திங்கிங் ப்ரொசீஜராக இருக்கட்டும், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், கீழே கடைசியில் இப்போ எங்களுக்கு ஃபுல் ஃபார்முலாஸ் கொடுக்குது. ஸோ பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இதில் ஆன்சர் கரெக்டானது கொடுக்குதான்னு பார்ப்போம். இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது அண்ட் கரெக்ட் ஆன்சர். நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நேரம் நான் ஒரு ஏஐ வச்சு பெட்டர் லேர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் நான் யூஸ் பண்ணுறது டீப் சீக்காக இருக்கும். எனக்கு வெறும் ஆன்சர் மட்டும்தான் ஃபோக்கஸ்டுனா நான் யூஸ் பண்ணுறது சேட் ஜிபிடி. ஏன்னா ஃபாஸ்டான ஆன்சர் இது தான் கொடுச்சிச்சு ஈஸியாக. ஆனால் நான் ஒரு லேர்னிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் திங்கிங் ப்ரோஸோடு போய் அதுக்கப்புறம் இன்னும் ஃபோக்கஸ்டாக டெப்த்தாக நீங்களே இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளோட டெப்த்தை பார்க்க முடியும். கொடுக்குற ஆன்சர் டி. ஸோ அது ஒரு கொஷன் போகலாம். இன்னொரு கொஷன் நான் ஏற்கனவே இங்கிலீஷில் இதை டெஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுலேயும் அதையே இதை கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது இந்த கொஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு ஆன்சர் ஏன்னு தான் இருக்கணும். இதை நான் சேட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு ரீசனுக்காக நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ண கொஷன். ஸோ அது எதுக்கு நான் இது கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொடுத்து ஆன்சர் டின்னு வந்துட்டா, இதில் சொல்யூஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. இதில் என்ன ஆச்சு, சேட் ஜிபிடி தப்பான சொல்யூஷன் சொல்லுதா? அது என்ன ரீசனுக்குனா, இதில் பார்த்தீங்கன்னா இது பவராக இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய். அதை நான் இங்கே கொடுக்குற நேரம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது பவராக போகாமல் ஜஸ்ட்டு நார்மல் வேல்யூவாக போகிற நேரம் அது ஃபார்மேட்டிங்கில் நான் கேட்குற கொஷன் ஈக்குவேஷனையே வேறு ஈக்குவேஷன்னு நினச்சிட்டு. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக இது தான் ஈக்குவேஷனான அது போயிட்டு இதில் தான் ஒரு பியூட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு திங்க் பண்ணி இது இந்த ஈக்குவேஷனுக்கு இது எதுவுமே மேட்ச் இல்லைன்னு டி சொல்லிவிட்டு, ஏன்னா அதுக்கு கிடைச்ச இன்புட் அவ்வளோ தான், அதை வச்சு அதை லிமிட்டடாக திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லிவிட்டு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா
திங்கிங் ப்ரோசஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிகர் அவுட் ஆப்ஷன் போய் இதுவும் இனிஷியலாக அதே ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அதிலிருந்து பார்க்குற நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து இந்த இதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் இதை பண்ணுது. அப்புறம் என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் கொண்டு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கலன்னு சொல்லி இனாஃப் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு கிட்டத்தட்ட இந்த டி இதுக்கு வந்துட்டு ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணுது, ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணுது, இன்னொரு அப்ரோச் இருக்கான அதை ட்ரை பண்ணுது, ஆல்டர்னேட்டிவில் இன்னொரு அப்ரோச் ட்ரை பண்ணுது. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஏஐ அதையே ரீதிங்க் பண்ணிக்கொள்ளுது. அப்புறம் இன்னொரு வே இருக்கான்னு இன்னொரு தடக்கு வேறு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுது. அப்புறம் ஆப்ஷன்ஸுகளை எகெயின் திரும்ப திங்க் பண்ணுது. தட் இஸ் திங்க் ரைட்னு போட்டு கடைசியில் இது வருது டிக்கு வந்ததுக்கு என்ன நான் இதில் சொல்கிறதுக்கு மெயின் ஃபோக்கஸ்டுனா, நான் கொடுத்ததுக்கு திங்கிங் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் எடுத்து போகிறதுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை செகண்ட்ஸ் திங்க் பண்ணுது. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் இதில் கொடுத்துட்றேன் ஆன்சர் வந்து ஏன்னு ரெண்டுக்குமே சொல்கிறேன், ஏன்னா ரெண்டுமே பிழையாக கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, திங்க் கெயின். ஸோ நான் ரெண்டுக்குமே சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே இனிஷியலாக தப்பான ஆன்சர் கொடுத்துருக்குது. கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆன்சர் ஏன்னு சொல்லி திங்க் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டீன்னு தான் சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு தடவை டேக் பண்ணுது. என்ன ஆப்ஷன் இருக்குது, சிம்பிளிஃபைங் பண்ணி பார்க்குது, சால்விங் பண்ணுறதுக்கு இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு திங்க் பண்ணுது, நொட்டேஷன் நான் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டுட்டேனான்னு பார்க்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்டெப்த்தாக போகுதுன்னு அதில் தான் அந்த டீப் சீக் அந்த ஏஐட பவர் இருக்குது. இது எந்த எல்எல்எம் மாடலும் அதில் இனிஷியல் திங்கிங்கை வச்சு ஈஸியாக கொடுத்து ஆன்சரை முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஐ மாடல்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதுக்கு க்ரியேட்டிவாக ப்ராப்ளம் சால்விங் மைண்டோட திங்க் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 50 செகண்ட்ஸுக்கு தாட் பண்ணி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கு வருது. ஆனால் அந்த திங்கிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் பார்க்குது. ஆனால் இந்த இடத்துல இது ரெண்டுமே தப்பானது இருந்துச்சு. கூல் திங் என்னென்னா, இங்கிலீஷ் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா என் இங்கிலீஷ் சேனலில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக டீப் சீக் வந்து என் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து ஏங்கிறத சரியாக கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ரெப்ளிகேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் இங்கே ஒர்க் ஆகலை. ஆனால் இருந்தாலும் இந்த திங்கிங் ப்ரோசஸ் இட் செல்ஃப் பெரிய இது வின். ஆனால் டீப் சீக் ஏ கரெக்டுன்னு என் இங்கிலீஷ் சேனலில் கரெக்டாக கெஸ் பண்ணுச்சு. ஸோ செகண்ட் செக்ஷனுக்கு போவோம். இப்போ லாஜிக்கல் பேஸ்ட் கொஷின். இது நான் எங்கேருந்து எடுத்தேன்னு சொன்னால் இண்டீடில் போயிட்டு பார்த்தா இது வந்து எம்ப்ளாயிங் நேரம் ரெக்ரூட்மெண்ட் நேரம் கேட்குற லாஜிக்கல் கொஷின். ஸோ ஜேன்ஸ் மதர் ஹாஸ் 4 children, their name is spring, summer, autumn, what is the 4th child's name? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஷன்லேயே அந்த வேர்ட் சொல்லிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிடில் ஸ்டேட் ஜேன். ஸோ வெரி ஃபாஸ்ட் குவிக் கொஷின்ஸுக்கெல்லாம் சாட் ஜிபிடி ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஃபாஸ்ட்டு தான். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த லோட் எவ்ரி திங் இஸ் ஸ்லோ. ஓகே, இப்போ அது திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கும் 2 டைம்ஸ் சர்வர் பிஸி மெசேஜ் வந்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இவ்வளோ தான் ரீசன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆன்சர் இதில் வந்து அந்த திங்கிங் ப்ரோசஸே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது பெட்டர் அப்ரோச். பார்த்திங்கன்னா என்ன ரிடில் எப்படி பிரேக் டவுன் பண்ணுறது, எது டபுள் செக் பண்ணுறது, மிஸ்ஸிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்டர்ப்ரேஷன்ஸ் இருக்குதா கொடுத்து ஆன்சர் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது. எகெயின் ஸ்பீடுக்கு சாட் ஜிபிடி வின்னர், குவிக் ஆன்சருக்கு சாட் ஜிபிடி வின்னர். பட் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கணும், அதோட ரீசனிங்கை பார்க்கணும், அது எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதை பார்க்கணுன்னா வின்னர் டீப் சீக். இப்போ இன்னும் கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான லாஜிக் கொஷின் கொடுப்போம். ஸோ இந்த கொஷனில் யூ ஆர் ட்ராவலிங் டு ஜெய்ப்பூர் டு விசிட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கால் 3 to ask its what is the probability is actually raining in Japan. So it automatically faster இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு assessing the question, weighing the possibilities, evaluating the probability options, just going put enough information to answer the question வந்துட்டு. The fact that you are traveling to Jaipur didn't give you any numerical possibility about the weather. இங்கே server error message நான் திரும்ப அதை போடுறேன். To determine the possibility, you need additional information. பேசிக்காக சாட் ஜிபிடி என்ன சொல்லிட்டுன்னு சொன்னால் எனக்கு
பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு. இப்போ இது வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ரேண்டமாக ஹேப்பன் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரீ மெம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் ChatGPTல ஒரு லிமிட் இருக்குது ரீசனிங். நீங்கள் அன்லிமிட்டடாக பண்ண முடியாது. ஒரு டைம் செட் பண்ணி அந்த இதில் லிமிட் எக்ஸாஸ்ட் ஆயிரும். ஒன்று இந்த இடத்துலேருந்து ஒன்று ப்ரோ மெம்பர்ஷிப் வாங்கணும், இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீ மெம்பருக்கு கொடுத்துருக்க இந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸே பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு பார்ட் ஆஃப் தி இதில் வீடியோவே ஸ்டாப் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் 2 இது கொடுக்கணும்னு நினச்சேன். நான் மேபி இன்னொரு 2 days எடுத்துகிட்டு இன்னொரு பெட்டர் கம்பேரிஷன் கொடுக்குறேன். இப்போதைக்கு கம்பேரிஷன் நாங்கள் பார்த்தபடி டீப்சீக் வெரி குட் அட் வாட் தே டூ. அவங்க எப்போ அது ஒர்க் பண்ணுதோ அது பெட்டராக ஒர்க் பண்ணுது. ஏன்னா த திங்கிங் ரொம்ப ரொம்ப டெப்த்தாக இருக்குது. ஒரு ஹியூமன் திங்க் பண்ணுற மாதிரியே இருக்குது. சொல்யூஷன்ஸ் எல்லாம் இன்டெப்த்தாக வருது. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ChatGPT 3 செகண்ட் திங்க் பண்ணுதுன்னா இது 1 minute பெரிய அளவில் திங்க் பண்ணி எல்லா ஆன்சரும் கொடுத்துருது. ஆனால் ப்ராப்ளம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்வர் இஸ் பிஸிங்கிற மெசேஜ் மட்டும்தான் எங்களுக்கு வருது. அவங்க டிமாண்டை ஹேண்டில் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த மெசேஜ் காமிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்போ நாம் அலோன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம், இல்லை எனக்கு மட்டும்தான் வருதான்னு. ஆனால் ஜஸ்ட் சர்வர் பிஸின்னு வர நேரம் அது யூஸபிளே இல்லாமல் இருக்குது. இதே ChatGPTல நான் இப்போ பார்த்தது ஆன்சர் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குது. ஆனால் ப்ராப்ளம் இன்டெப்த் இல்லை. ஆனால் அந்த இன்டெப்த் இல்லாட்டினாலும் மோஸ்ட் கொஷனுக்கு அது சூட்டபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்க்குற நேரம், ஒரு ரீசனிங் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு இதே சஃபிஷியன்ட்னு பார்க்குறது ஓகே. ஆனால் டீப்சீக் அளவுக்கு ChatGPTயால் திங்க் பண்ண முடியலை, சொல்யூஷன் கொடுக்க முடியலை, ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் வரல. ஸோ அதுதான் 2 பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் டீப்சீக் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கா, இல்லை உங்களோட இனிஷியல் தாட்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன் என்னென்னு கமெண்ட்